நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றும் என்றும் உங்களுக்கு மகிழ்வான செய்திகள் தொடர நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகள். பிரம்மாவின் போதனைகளை மனதில் ஏற்றுக்கொண்ட மகரிஷிகள் தமக்காக உருவான பெண் ரிஷிகளையும் மணந்து கொண்டு தமது பணியை நிறைவேற்ற பூமிக்கு சென்று எவருடைய கண்களுக்கும் புலப்படாத வகையிலும் செயலற்ற நிலையிலும் கோடான கோடி ஆண்டுகள் இருந்தவாறு பிரபஞ்சத்தின் அம்சங்களையும் பிரபஞ்சத்தில் பிரம்மா நடத்திய நாடக ஒத்திகையையும் பார்த்தவாறு இருந்தார்கள். பிரபஞ்சத்தின் முழு தத்துவத்தையும் பிரம்மாவின் கோட்பாடுகளையும் புரிந்து கொள்ள மகரிஷிகளுக்கு பல ஆயிரம் ஆண்டுகள் ஆனது. ஏனெனில் ஒவ்வொரு அம்சமும் மிக ஆழமானதாகவும் நுணுக்கமாகவும் சிக்கலானதாகவும் இருந்தது. பிரம்மாவின் அடுத்த வேலை மானிடப் பிறவிகளை படைத்து அவர்களை பூமிக்கு அனுப்புவதுதான். ஆனால் அப்படி அனுப்பப்பட்ட ஆத்மாக்கள் உடனடியாக மானிடப் பிறவியை எடுக்கவில்லை. பிரம்மா படைத்த ஆத்மாக்கள் முதலில் 15 முதல் 20 வகைகளிலான விலங்கியல்களாக படைப்பு எடுத்த பின்னரே அவர்களிடம் இருந்து ஒரு பகுதியினர் பல கோடி வருடங்களுக்கு பிறகு மானிடப் பிரிவுகளாக மாறினர். எதனால் இந்த நிலை ஏற்பட்டது? தொல்பொருள் மற்றும் மானுடவியல் விஞ்ஞானிகளின் கண்டுபிடிப்பின்படி பிரம்மாவின் துவக்ககால படைப்புகள் ஆந்த்ரோபாய்டியா, அதாவது பெரிய மூளை குரங்குகள் மற்றும் குரங்குகள் எனப்படும் விலங்கின வகைகளிலும், டைனோசர்கள் மற்றும் சிம்பன்சிகள் எனப்படும் விலங்கியல்கள், செடி கொடி மரங்கள் என்ற அசையா பொருட்கள் என 15 முதல் 20 வகைகளில் இருந்திருக்கலாம் என்பது தெளிவாகிறது. பிரம்மாவினால் உருவாக்கப்பட்ட அனைத்துமே அடர்ந்த காடுகள், நதிக்கரைகள், குகைகள் அல்லது திறந்த வெளி இடங்களில் வாழத் துவங்கின. தொல்பொருள் மற்றும் மானுடவியல் விஞ்ஞானிகளின் கூற்றின்படி ஆந்த்ரோபாய்டியா, அதாவது பெரிய மூளை குரங்குகள் எனப்படும் விலங்கியல்கள் சுமார் 55 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாகவே தோன்றியிருந்தாலும் அந்த விலங்கியல்கள் மெல்ல மெல்ல பரிமாற்றமடைந்து 2 கால்களுடன் நடந்த மானிட உருவை 6 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் அடைந்திருக்க வேண்டும். ஆனால் அவை அறிவு இல்லாத நிலையில் இருந்த மானிடப் பிறவிகளாகவே இருந்தார்கள் என்பதாக விஞ்ஞானிகள் தங்கள் கருத்தினை தெரிவிக்கின்றார்கள். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை வணங்குவோம். அவள் அணைப்பில் இருக்கும் குழந்தையாய் நாமும் இருப்போம். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மன் நம்மை காத்து அருளுவாள். நன்றி, வணக்கம்.